அதாவது மறுரூபம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மறுரூபமாகத்தான் ஆதியிலே யார் யார் இருந்தா தெரியுமா? ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. அந்த மறுரூபமான ஏவாள பிசாசு வந்துச்சு. இப்போ அந்த மாம்சம் வெளிப்படையா செஞ்சிருச்சு. அதனால தான் ஐயோ நிர்வாணமா இருப்பதை என்ன செஞ்சு கொண்டா ஏவாள் போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் ஏவாள் என்ன தெரியுமா செஞ்சா? தான் நிர்வாணமா இருப்பதை அறிந்து கொண்டா. ஐயோ நிர்வாணமா இருக்கனா, ட்ரெஸ்ஸே போலியா, ஒண்ணுமே மறைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் முதலிலே அத்தி இலையினால தன்னை மறைத்து கொண்டான். அத்தி இலை. ஆதாம் போய் கும்புக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான். கூப்பிடுறாரு, ஆதாமே இருக்கியா? ஆண்டவரே நான் நேக்கடா இருக்கேன், நான் நிர்வாணமா இருக்கேன், என்னை காட்டுறதுக்கு வெக்கமா இருக்கு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணமா இருக்கிறாய் என்பதை உனக்கு சொன்னது யாரு? புரியுதா உங்களுக்கு?